ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரெனோ தமிழனின் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பார்ப்போம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீடு ஃபேன் ட்ரோன் மோட்டரை வச்சுட்டு நம்ம ஒரு ஹை ஸ்பீடு ஃபேன் பண்ணுவோம். அதுக்கு தேவையான முக்கியமான பார்ட்ஸ் என்னென்னு இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது ட்ரோன் மோட்டரோட ப்ரொப்பல்லர், ரெண்டாவது ட்ரோன் மோட்டர், அடுத்தது பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் ஸ்பீட் கண்ட்ரோலர், அடுத்தது இதில் யூஸ் பண்ண போகிற பொருள் சர்வோ டெஸ்டர், லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பவர் சப்ளை தேவை. அதுக்கு எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை இதை யூஸ் பண்ணுறேன். வாங்க இப்போ இதோட கனெக்ஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரோன் மோட்டரோட ப்ரொப்பலர் சாஃப்ட்டோட கனெக்டரெல்லாம் மாட்டிடுவோம். சாரி, மாற்றி போட்டுட்டேன். நம்ம ஃபஸ்ட்டு ப்ரொப்பலர் போடாமல் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அப்புறமா ப்ரொப்பலர் போட்டு ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இது பின்னாடி சப்போர்ட் கிளாம்பு, இதையும் போட்டு டைட் பண்ணிடுவோம். நல்லா டைட்டாக வச்சுப்போம். ஓகே, இதுக்கு அடுத்தது ஏசி எடுத்துக்கிறேன். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஒயர் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு 7லேருந்து 26 வோல்ட் வரையும் கொடுக்கலாம், ரன் ஆகும். சிக்னல் பென்னு இதை தான் நம்ம எதோட கனெக்ட் பண்ண போகிறோம்னா, நம்ம முன்னாடி எடுத்துக்கிறனால ஒரு ரெகுலேட்டர் மாதிரி இருந்ததில்ல, சர்வோ டெஸ்டர், அதில் தான் கனெக்ட் பண்ண போகிறோம். இதில் 3 ஒயர் இருக்குது. இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா கிரவுண்டு, ரெட் கலரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இது மைனஸு, ரெட் கலரில் இருக்கிறது ப்ளஸ்ஸு, இந்த எல்லோ கலரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சிக்னல் பென்னு. இந்த இருக்குது பார்த்திங்களா, இந்த 3 ஒயரு, இந்த 3 ஒயரு இதை ஒரு ஃபேஸ்னு ஃபேஸு 1 2 3 ஃபேஸு. இது எதுக்கு போகுதுன்னா நம்ம ட்ரோன் மோட்டரோட இந்த 3 ஒயருக்கும் கனெக்ட் ஆகும். ஓகேவா, இப்போ கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, 3 ஒயராக நான் கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்ததான் இந்த டிஜிட்டல் மல்டி சர்வோ டெஸ்டர் இதை எடுத்துக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா இங்கே மென்ஷன் ஆகிருக்கு பாருங்கள், இது இன்புட்டு, இது அவுட்புட்டு. இதில் அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஏசியோட சென்சார் ஒயரை இதில் கனெக்ட் பண்ண போகிறோம். எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம், மேலே மைனஸு ப்ளஸ்ஸு, அடுத்தது எஸ் பக்கம் இந்த எல்லோ ஒயரு, சென்ட்ரு ரெட்டு, மேலே டாப்பில் இந்த ப்ரௌன் கலர் ஒயரு. ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த சர்வோ டெஸ்டருக்கும் இந்த இஎஸ்சிக்கும் இந்த ஒரு கனெக்ஷன் மட்டும்தான். இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கிட்ட இப்போது பேட்ரி இல்லை. இந்த கனெக்டரை நான் கட் பண்ணிக்கிறேன். நம்ம டைரெக்டாக பவர் சப்ளையில் கனெக்ட் பண்ண போகிறதுனால இதை கட் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா இந்த ரெட் ஒயர் ப்ளஸ்ஸு, இது மைனஸு. இந்த ட்ரோன் மோட்டரில் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொப்பலர் கனெக்ட் பண்ணுற இந்த சாஃப்ட்டு, இந்த பாடி, இது எல்லாமே டோட்டலாக ரொட்டேட் ஆகும். கீழே இருக்கிறது பர்மனெண்ட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆர்மேச்சர் வைண்டிங் இதில் இருக்கும். இந்த இதில் இந்த பாடி இன்னரில் பார்த்திங்கன்னா மேக்னெட் இருக்கும். இது மூலமாக தான் இது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் பண்ணி ரன் ஆகுது. ஓகே, இதுக்கு நான் ஒரு பவர் சப்ளை எடுத்துக்கிறேன். இந்த பவர் சப்ளை நம்ம எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 9 வோல்ட்டு இதுக்கு வைக்கிறேன். 9 வோல்ட்
வோல்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகே 9 வோல்ட்டு. இப்போ நான் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன் ரன் ஆகுதானே. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது 12 வோல்ட் கனெக்டர்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னரில் வந்து ப்ளஸ்ஸு, அவுட்டரில் வர்றது மைனஸு. நான் இன்னரில் சிவப்பு ஒயரை கனெக்ட் பண்ணுறேன், அவுட்டரில் கருப்பு ஒயரை கனெக்ட் பண்ணுறேன். ஓகே ரன் ஆகுது. ஓகே கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ரெகுலேட் பண்ணி பார்ப்போம். ஸ்லோவாக ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே டிக்ரீஸ் பண்ணுறேன். டோட்டல் பாடியுமே வந்துட்டு ரன் ஆகுது பாருங்கள் அதில். இப்போ வந்துட்டு நம்ம ப்ரொப்பலர் இல்லாமல் ரன் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ ப்ரொப்பலரை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ரைட் வச்சுக்கிறேன். ரைட் ஆகிடுச்சு. கீழே வந்துட்டு பாட்டமுக்கு பிடிக்கிறதுக்கு எதுவாக ஏதாச்சும் பிளேட்டு மாதிரி ஏதாச்சும் ரெடி பண்ணிடுறேன். ஏன்னா இதை வந்துட்டு கையால் இப்படி பிடிக்க முடியாது, கையில் கன்ஃபார்மாக வெட்டிடும். நான் இந்த ஸ்கேலை இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே இதிலேயே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு பார்த்திங்கன்னா சின்ன ஹோல் போட்டு இந்த ஸ்கேலில் ஸ்க்ரூ வச்சுட்டு கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு இதுக்கு அப்படியே பவர் சப்ளை கொடுத்து பார்ப்போம். ஓகே காற்று போகுது. காற்று மேலே தான் வருது. ஏன்னா நான் வந்து ப்ரொப்பலரை வந்துட்டு ஆப்போசிட்டில் தான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். பவர் பத்தலை. ஓகே உதாரணத்துக்கு இதோட ஏர் ஸ்பீடு எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுறேன். ஸ்கீலே பெண்ட் பண்ணது பாருங்கள். ப்ரோ பாருங்கள், ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ பவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸ்கீலையே அழுத்துது கீழே. வைப்ரேட் ஆக ஆரம்பிக்குது. இதே வுட்டுன்னு வந்து ஹை ஸ்பீட் போகலாம். இது ஸ்கேல்னால என்னால் ஹை ஸ்பீடு போக முடியல. அப்படியே சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே ஸ்பீட் பார்த்துருப்பீங்க.